யாரா இவ? ஏய் அவன எங்க அண்ணன் தான்டா. சாரிண்ணா எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா அதுக்குன்னு வந்து அடிக்கிற. ஓ நெச்சலாம் தப்பே இல்லண்ணா. உனக்கு தெரியாதா அண்ணா அஷ்டா பேசுவேன்னு திருப்பி ரெண்டு போடவா? அண்ணா எங்கள் அண்ணனுக்கு உன் தங்கச்சி வேணும்னு அமைதியாக இருக்கும். அவனுக்கு மட்டும் வேணான்னு சொன்னு வச்சுக்கோங்க என் நடக்கிறதே வேற. புரியுதா? அதெல்லாம் வேணா சைலண்டா இருந்துரு. ஏய் தம்பி, அவரை ஏன்டா பயமுத்தின்னு ஒன்றும் இல்லைண்ணா. ஆனால் தம்பி சொன்னது உண்மைதான். என்னம்மா சொல்ல எனக்கு அவ வேணாம். இந்த பிரச்சனையோட முடிச்சுப்போம். இதுக்கப்புறமா அவன் பின்னாடி வந்தா போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இருக்க முடியாது. இன்னும் உனக்கு கிடைக்கலையே நீ ஒன்றும் வருத்தப்படாதடா. இவன் உனக்கு கிடைக்கலையே மிஸ் பண்ணிட்டுமே நீ ஒரு நாள் ஃபீல் பண்ணுவோமா? லவ் பண்ணா உண்மையா பண்ணுங்க, கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு பண்ணுங்க. அது என்னமா பண்ணிட்டு பாதிலேயே கைட்டு விட்டு போறது? ஒரு வேளை சூசைட் பண்ணிட்டு இருந்தானா என்னமா பண்ணுவ? உயிர் போச்சுன்னா வருமா? ஏமா உங்களை மாதிரி பொண்ணுங்களாம் இப்படி இருக்கீங்க? சில பேர் என்ன பண்ணுவாங்க, சூசைட்லாம் பண்ணிக்க மாட்டானுங்க. உங்க மேல ஆசிரியர் அடிக்கிறது, ரேப் பண்றது, கொலை பண்றது, இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்ப்பாங்க. எல்லாத்துக்குமே நீங்களும் ஒரு ரீசன் தான்மா. நீங்க தப்பு பண்ணாம இருங்க, அப்பதான் இவங்க தப்பு பண்ணாம இருப்பாங்க. இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறல, அவனெல்லாம் பாதியில விட்டு போயிடாதுமா. அவங்க கூடயாவது நிம்மதியா சந்தோஷமா வாழுமா. எல்லாம் வாழ்த்தோன்னு வாழ்த்திட்டு வாடா போலாம். ஆனா யாரும் இப்படி பண்ணாதீங்க. பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி.